ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் இந்த இன்னோவேஷன்ஸ் அதிகமாக நடக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவும் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனும் ஏகப்பட்ட முறை அவங்களோட படைகளில் புது ஒரு யுக்தியை கையாண்டு இந்த உலகத்தை வியக்க வச்சிருக்காங்க. ஆனால் இப்போ நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் இது எல்லாத்துக்கும் ஒரு படி மேலே போயிட்டு நின்று இருக்கு. சில மாசங்களுக்கு முன்பு உக்ரைன் அவங்களோட கடற்படை ட்ரோன்கள் மூலயமா இந்த மகுரா வகை ட்ரோன்ல இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகளால ரஷ்யாவோட ஒரு அட்டாக் ஹெலிகாப்டரை வீழ்த்திருந்தாங்க. ஆனா இந்த முறை ஒரு குண்டூசியை வச்சு மேலே பறந்துட்டு இருக்க ஒரு பருந்தை வீழ்த்தக்கூடிய கதையா, இல்லை ஒரு சிறுவனோட கையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லை வச்சு வானத்தில் பறந்துட்டு இருக்க ஒரு விமானத்தை வீழ்த்துற ஒரு கதையா, ஒரு R-73 ஏவுகணையை இதே வகை ட்ரோன்ல இருந்து செலுத்தி ரஷ்யாவோட ஒரு Su-30 விமானத்தை வீழ்த்தியிருக்காங்க. இது ரொம்பவும் ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு 2 நாளில் மட்டும் ரஷ்யாவுக்கு ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட லாஸ், இந்த Su-30யோட லாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கணிசமான அளவு பாதிப்பு இந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு. ஸோ இதை பற்றின செய்திகளை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆக்கி தம்பிகிருஷ்ணன், டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்த சம்பவம் மே மாதம் 1ஆம் தேதி நள்ளிரவில் நடந்ததா சொல்லப்படுது. உக்ரைனோட சில முக்கியமான டெலிகிராம் சேனல்ஸும் உக்ரைனோட ஏர்ஃபோர்ஸும் இந்த ஒரு பதிவை அஃபிஷியலாக வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஒரு வீடியோ பதிவில் என்ன இருந்ததுன்னா, ஒரு விமானத்தை, அது என்ன வகையான விமானம் சொல்லிட்டு அந்த வீடியோவில் அவங்க அதுக்கப்புறம் தான் கிளாஸிஃபை பண்ணி சொல்லியிருந்தாங்க. வானத்தில் பறந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விமானத்தை, போர் விமானத்தை பின்துரத்தி சொல்லக்கூடிய இந்த ஹீட் சீக்கிங் மிசைல் ஆனது அது பக்கத்தில் போயிட்டு வெடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் தூரம் கழிச்சு அந்த ஃபைட்டர் ஜெட்டும் வெடிச்சு சதறுது. இப்படி வெடிச்சு சதறினதுக்கு அப்புறம் அந்த டேக் லைன்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, ரஷ்யாவோட Su-30 விமானத்தை எங்களோட நேவியோட ட்ரோன்ஸை பயன்படுத்தி நாங்கள் சுட்டு வீழ்த்திருக்கோம். இது வரலாறுகளில் ஒரு முக்கியமான சம்பவம். உலகத்திலேயே முதல் முறையான ஒரு கில்ல, அதுவும் இந்த ஒரு மெத்தட்ல நாங்கள் எடுத்துருக்கோன்னுட்டு அவங்களோட ஒரு கிளைமா இருந்தது. இது இந்த தடவை கிளைமா மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட அஃபிஷியல் டெலிகிராம் சேனல், இந்த ஃபைட்டர் பாம்பர் மாதிரியான ரஷ்யன் ஏவியன் இண்டஸ்ட்ரி கூட டைரக்ட் லிங்க் இருக்கக்கூடிய அந்த நபர்களால இது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. இன்னும் 2 தரப்புலையும் இந்த ஹையர் லெவல்ல இருப்பாங்கல்ல, அந்த அதிகாரிகளால மட்டும்தான் இந்த ஒரு சம்பவமானது கன்ஃபார்ம் பண்ணப்படல. மற்றபடி இது நடந்திருக்கிறது ஒரு உண்மையான சம்பவம் தான். ஸோ இந்த சம்பவம் நடந்திருக்கிறது உறுதியாயிடுச்சு. இது எப்படி நடந்திருக்குன்னு பார்க்க வேண்டியது நம்மளோட ஒரு முக்கியமான வேலை. இதில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த ஏவுகணையை பார்த்தோன்னா R-73 விம்பிள்னு சொல்லுவாங்க. இதை உருவாக்குனது அந்த நிறுவனம் தான். சோவியத் காலகட்டத்திலிருந்து ரஷ்யாவோட படைகள் இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல். இந்த R-73 பொறுத்த வரைக்கும் இதோட மெயினான பலமே இது ஒரு ஹீட் சீக்கிங் மிசைல் தான். அதில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராரெட் சென்சார்ஸை பயன்படுத்தி ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த டாக் ஃபைட் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தொலைவில் இருக்கக்கூடிய எதிரியோட விமானத்தை சுட்டு வீழ்த்துறதா இதோட ஒரு முக்கியமான வேலை. இந்த மிசைல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம்னா, இதோட ஹீட் சீக்கிங் கெப்பாசிட்டி இருக்குல்ல, அது அந்த இன்ஃப்ராரெட் சென்சார் மூலயமா தான் வரும். இப்போ ஏரியல் பேட்டில் இந்த மிசைல் ஆனது லான்ச் பண்ணப்பட்டுச்சுன்னா ரேடாரோட உதவின்றது இதுக்கு தேவைப்படாது. ஏன்னா இந்த மிசைல் வந்து ஆல்ரெடி அதுக்கு இன்புட் பண்ணப்பட்ட டார்கெட்டை நோக்கி ஃபர்ஸ்ட் புஷ் பண்ணப்படும். அப்படி புஷ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இன்ஜினோட எக்ஸாஸ்ட் இருக்குல்ல, அந்த போர் விமானத்தோட இன்ஜின்ல இருந்து வரக்கூடிய அந்த வெப்ப அலைகளை இது ட்ராக் பண்ண ஆரம்பிச்சு அதை துரத்திக்கிட்டே போகும். இந்த இடத்துல போர்சைட் ஆங்கிள்னு ஒன்று இருக்கு. என்னன்னா, இப்போ நார்மலாக வந்து ஒரு விமானம் பயணிக்கக்கூடிய திசை, ஏன்னா அந்த விமானத்தை ஒரு விமானி ஆப்ரேட் பண்ணுவார், அது அவர் ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த திசை, அவர் பார்க்கக்கூடிய அந்த பார்வை, இதில் அது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றத இந்த போர்சைட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மிசைல் வந்து லான்ச் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா இது ஒரு தனி பிளாட்ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா அதோட டார்கெட்ன்றது அதுக்கு லைவா இந்த இன்ஃப்ராரெட் சீக்கர் மூலயமா அந்த வெப்பத்தை உமிழக்கூடிய அந்த ஒரு திறனை பயன்படுத்தி இது அந்த டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருக்கும். அப்படி இருக்கப்போ இதனால எவேசிவ் மெனுவர்ஸை அந்த இடத்துல பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த விமானம் வந்து திடீர்னு ஒரு ஃபிளிப் பண்ணுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு மிசைலால திரும்ப முடியாது. இன்னும் இந்த போர்சைட் ஆங்கிள்லாம் என்ன தெளிவாக சொல்லணும், இப்போ நீங்கள் வந்து ஒரு மரத்தில் வந்து ஒரு மாங்காயை பார்க்குறீங்கன்னு வைங்க, அதை நீங்கள் பார்க்குறப்போ உங்களோட கண் அதை குறி வைக்கும். உங்களோட கண் அதை குறி வைக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட கையோட டைரக்ஷன் நீங்கள் மாற்றிருப்பீங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, நீங்கள் அந்த மாங்காயை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க இந்த கை கொஞ்சமாக மேலே வருது, இதில் சைடில் போகிறதுன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக அங்கே இருக்கும். கையில் இருக்கக்கூடிய அந்த நீங்கள் எதை வச்சு அடிக்க போகிறீங்களோ, கல்லை வச்சோ இல்லை ஒரு குச்சியை வச்சோ, அதை வந்து அந்த ஆங்கிளுக்கு கிட்ட நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்க. இதே தான் எக்ஸாக்டாக போர்சைட் ஆங்கிள். ஏன்னா ஒரு விமானம் பண்ணக்கூடிய மெனுவரை இந்த ஒரு மிசைல்னால பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கப்போ +or-60 டிகிரி வரைக்கும் போர்சைட் ஆங்கிள், இந்த லைன் ஆஃப் சைட்ல இருந்து +or-60 டிகிரி வரைக்கும், அது நெகட்டிவ் சைடாக இருந்தாலும் சரி இல்லை பாசிட்டிவ் சைடாக இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு இன்புட் கொடுத்தாலும் இல்லை அந்த அளவுக்கு அந்த விமானத்தால் மெனுவர் பண்ணாலும் இந்த ஒரு மிசைல்னால டவுன் பண்ண முடியும். ஸோ ஹைலி கேப்பபிள் ஷார்ட் ரேஞ்ச் இன்ஃப்ராரெட் ஹோமிங் டிவைஸை கொண்ட ஒரு மிசைல்னு இதை சொல்லலாம். இது வந்து 2 நாடுகளோட படைப்பிரிவுகளையும் இப்போதைக்கு ஆக்டிவாக தான் இருக்கு. ஸோ இப்போ உக்ரைன் என்ன பண்ணுறாங்கன்னா, ரஷ்யாவோட இந்த ஒரு விமானங்களுக்கு எதிராக முதல் முறையாக கடந்த டிசம்பர் மாதம் இந்த மாதிரி ஒரு ட்ரோன்ல இருந்து மகுரா வகையான
நேவியில் பயன்படுத்தக்கூடிய அந்த ட்ரோன்ல இருந்து R-73 ஏவுகணை ஏவுறாங்க. ஆனால் அந்த ஹெலிகாப்டர் அப்போ சுட்டு வீழ்த்தினதே ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுச்சு. ஏன்னா அந்த கேட்டகரியில் அதுதான் ஃபர்ஸ்ட் கில். ஆனால் அப்போ எல்லாரும் சொன்ன ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ஓகே, ஹெலிகாப்டர்னால எவேசிவ் மேனுவர்லாம் எதுவுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கப்போ இதை இப்போ சுட்டு வீழ்த்தினது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன் நம்மளும் அதே தான் சொல்லியிருந்தோம். ஒரு ஹெலிகாப்டரை இந்த மாதிரி சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டமாக இதை மாற்றி பயன்படுத்தி வீழ்த்துறதுன்றது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அந்த ட்ரோன்ல இருந்து அவங்க பயன்படுத்தி இருந்தாங்கிறது இன்னோவேஷனாக இருந்தது. இப்போ அதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி உக்ரைன் இந்த இடத்துல இதையும் நிகழ்த்தி காட்டியிருக்காங்க. அப்போ Su-30 இந்த இடத்துல எப்படி இதை கண்காணிக்காம விட்டுச்சு? ஏன்னா உள்ள ஒரு மிசைல் வருதுன்னா அதோட மிசைல் வார்னிங் சிஸ்டம் மட்டும் அலர்ட் பண்ணப்படணும்ல. அது ஃபெயில் ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய லூப் ஹோல்ஸை உக்ரைன் பெர்ஃபெக்டா பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா இந்த Su-30யோட அந்த N0001 ரேடார்ன்றது 400 கிலோமீட்டருக்கு அதிகமான ரேஞ்சு கொடுக்கறதுனாலும் அதனால ஒன் சைடில் தான் பார்க்க முடியும். இப்போ அது வானத்தில் பறந்துட்டு இருக்குன்னா அந்த லைன் ஆஃப் சைட்ல இருந்து கீழ் நோக்கி ஆங்கிள், அதோட லைன் ஆஃப் சைட்டில் இருக்கக்கூடிய ஆங்கிள்னு சொல்லிட்டு அதனால மிதந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு டைரக்ஷன்லையும் அதோட கொஞ்சம் டவுன்வர்ட்ஸ்லையும் மட்டும்தான் அதனால டார்கெட்டை ட்ராக் பண்ண முடியும். இப்போ உக்ரைனோட விமானப்படையோட ரேடாரோட கண்கள்ல இருந்து தப்பிக்கணும்னா இந்த Su-30 விமானம் தரையோட மட்டத்துல இருந்து கொஞ்சம் உயரமான தூரத்தில், அப்படி இல்லைன்னா ரிலேட்டிவ்லி பார்த்தோன்னா ரொம்ப ஹை ஆல்டிடியூட் இல்லாமல் லோ ஆல்டிடியூட்ல தான் பறக்கணும். அப்படி பறந்துட்டு இருக்கப்போ கீழே இருக்கக்கூடிய அத்தனை பகுதியும் ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டாக மாறிடும். இப்போ எந்த ஒரு த்ரெட்டும் இந்த இடத்துல இருக்காது, சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் இந்த இடத்துல இருக்காதுன்ற ஒரு நினப்புல அந்த விமானி அந்த விமானத்தை இயக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு இந்த ட்ரோன் அதுக்கான இன்புட்டை வாங்குது. ஏன்னா மகுரா வகையான ட்ரோன்ல இருந்து இந்த மிசைல் லான்ச் பண்ணப்படுதுன்னா ரொம்ப லிமிட்டட் எலக்ட்ரானிக் யூனிட்ஸ் தான் அதில் இருக்கும். அதோட பேட்டரி பவர், அதில் இருக்கக்கூடிய டார்கெட்டிங் சிஸ்டம் வச்சு தான் இதை ஃபயர் பண்ண முடியும். இதோட ஒரு பிகஸ்ட் அட்வான்டேஜ் இதோட இன்ஃப்ராரெட் ஹோமிங் டிவைஸ் தான். அதாவது அந்த இன்ஜின்ல இருந்து வரக்கூடிய அந்த வெப்பத்தை டார்கெட்டாக கொடுக்கறது தான் இதுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா அந்த ட்ரோன்லேயே அந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த ஆன்போர்டு எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சென்சார்ஸை பயன்படுத்தி அந்த ட்ரோன் இந்த மிசைலுக்கு டேட்டாவை ஃபீட் பண்ணும். அதாவது பிரைமரி டேட்டாவை மட்டும்தான். ஸோ அந்த மிசைல் லான்ச் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா இதோட IR சீக்கர் ஆக்டிவேட் ஆகி அந்த மிசைலை இது அதோட டார்கெட் பார்த்து கொண்டு வந்துட்டு மீதி வேலையை இது பார்த்துக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு விமானி பறந்துட்டே இருக்காருன்னா திடீர்னு அவரோட ஆன்போர்ட் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய EOIR சென்சார்ல இருந்து எலக்ட்ரோ ஆப்டிக் இன்ஃப்ராரெட் ஹோமிங் அலர்ட் சிஸ்டம்ல இருந்து அவருக்கான ஒரு வார்னிங் ஆனது வரும். இது வந்து அந்த விமானத்தோட சைட் வேர்ட்ஸ்லயும் Su-30ல கலிப்னு சொல்லிட்டு இதுக்கு தனியாக ஒரு வார்னிங் சிஸ்டமே வச்சிருக்காங்க. அந்த அலர்ட் சிஸ்டம் ஆனது இது அலர்ட் பண்ணும். இது எப்போ தெரியும்னா அந்த விமானத்திலிருந்து ஒரு சில கிலோமீட்டர்கள் இல்லை ஒரு சில மீட்டர்கள் தொலைவில் வரப்போ தான் இந்த விமானிக்கான அந்த அலர்ட்ன்றது கொடுக்கப்படும். ஏன்னா இது கீழே இருந்து திடீர்னு கிளம்பி வந்து விமானத்தோட பின்பகுதியை குறிவைக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரத்தில் இதை விமானியால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தனாலே தெரியும் அந்த விமானத்தோட இன்ஜினை போயிட்டு அதை அட்டாக், அந்த விமானத்தோட இன்ஜின் பகுதியிலிருந்து சில அடி தொலைவுகளிலே அந்த ஏவுகணை வெடிச்சு சிதறிது. ஆனால் அதோட ஷார்ட்னல்ஸோட இம்பாக்ட் அந்த பிளாஸ்ட் ரேடியஸ்குள்ள இந்த விமானம் இருந்ததுனால அதோட இன்ஜின்களில் ஹெவி பாதிப்பானது ஏற்பட்டு உடனடியாக ஒரு ஃபயர் அந்த இடத்துல ஏற்படுது. அடுத்த ஒரு சில மீட்டர்ஸ்லேயே அந்த விமானம் வெடிச்சு சிதறுது. இப்போ ரஷ்யாவோட அந்த டெலிகிராம் சேனல்ஸ்லாம் அந்த விமானிகள் 2 பேரையும் பக்கத்தில் இருந்த ரஷ்யாவோட பேட்ரோல் போட் மூலயமா மீட்டுட்டதா ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இன்னொரு சைடில் வந்து ரஷ்யாவோட கமர்ஷியல் ஷிப்பிங் மூலயமா மீட்டுட்டதா சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த 2 விமானிகளும் மீட்கப்பட்டிருக்காங்க. எந்த முறையில் அவங்க மீட்கப்பட்டாங்கன்றது மட்டும்தான் இந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ உக்ரைன் பண்ணியிருக்கக்கூடிய சம்பவம் இப்போ சமீபத்தில் இல்லை, இப்போ ஒரு 10-15 வருஷமா நடக்கக்கூடிய அந்த போர்களை எடுத்தோம்னா எதுலையுமே பண்ண முடியாத ஒரு இனோவேஷனான சம்பவம். உண்மையிலேயே ஒரு தரமான சம்பவம். இந்த மாதிரி எல்லாம் யாரும் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. ரஷ்யாவுக்கு இதனால ஒரு 50 மில்லியன் மதிப்புள்ள 30 to 50 மில்லியன் அந்த ஒரு யூனிட்டோட காஸ்ட்ன்றது. ஆனால் இந்த ட்ரோனோட காஸ்ட்ன்றது வெறும் $2.5 லட்சம் மட்டும்தான். இதோட மதிப்பை விட ஒரு 200 மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டார்கெட்டை இந்த ஒரு பேட்டில் இவங்க வீழ்த்தி இருக்காங்க. இது வந்து ரஷ்யாவோட ஃபால்ட்னு கம்ப்ளீட்டாக சொல்லிட முடியாது. இது முழுக்க முழுக்க உக்ரைனோட வெற்றி. இந்த மாதிரி ஒரு புது விதத்திலலாம் இவங்க ஏவுவாங்கன்றதை யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ இது எந்த இடத்துல கொண்டு வந்து இந்த பேட்டில் நிறுத்திருக்குன்னா இதுக்கப்புறம் ஒரு கடல் பரப்பு ஃப்ரீயாக இருக்குன்னா கூட ரஷ்யாவோட விமானங்களால் லோ ஆல்டிடியூட்ல பறக்க முடியாது. இது உக்ரைனுக்கு ஒரு பிக்கஸ்ட் எவர் சக்ஸஸாக மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேற்று முன்னாடி ஒரு நாள் முன்னாடி ஒரு S-300 யூனிட்டையும் இதே கிரீமியாவோட கோஸ்ட்ல வச்சு அதோட ரேடார் ஸ்டேஷனை உக்ரைன் அடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மே மாதம் இப்போ 9ஆம் தேதி ரஷ்யாவில் விக்டரி பரேட் நடக்க போகுது. அதுக்கு எதிரான ஒரு த்ரெட்டையும் ஜெலன்ஸ்கி கொடுத்துருக்காரு. ஸோ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அவங்களால என்னெல்லாம் இந்த இடத்துல பண்ண முடியுமோ எல்லாமே ரஷ்யாவுக்கு எதிராக பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ரஷ்யாவோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கும்? இல்லை அந்த விக்டரி பரேட் எல்லாம் வந்து உக்ரைன் கை வச்சாங்கன்னா அவங்க பண்ணதுல ஒரு பெரிய தப்பா அது மாறிடும். ஏன்னா சைனாவோட அதிபர் அந்த இடத்துல போறாரு, உலக நாடுகளோட முக்கியமான தலைவர்கள் அந்த இடத்துல போறாங்க. விக்டரி பரேட்ல உக்ரைன் கை வச்சிட்டாங்கன்னா அது ரஷ்யாவோட ஒரு பெரிய களங்கமா மாறிடும். அதுக்கு வந்து சிவியர் ரெஸ்பான்ஸ்ன்றது இந்த இடத்துல இருக்கும். அப்படி கொடுத்தாங்கன்னா அப்ப இதே உக்ரைன் வந்து அந்த இடத்துல சொல்லுவாங்க, இங்க பாருங்க ரஷ்யா அக்ரஷன் காட்டுறாங்கன்னு. ஸோ ஜெலன்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பக்கம் மினரல் டீல முடிச்சிட்டாரு. அமெரிக்கா கூட அவங்க அந்த மினரல் டீல கையொப்பம் விட்டுட்டாங்க. ஸோ அதே மாதிரி சுமூகமா இந்த பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிட்டாங்கன்னா உக்ரைனுக்கு அது உக்ரைனியர்களுக்கு தான் நல்லதா மாறும். இல்லை நான் இந்த மாதிரி வந்து என்னோட ஸ்டேட்டஸை காமிக்கிறதுக்காக நான் இப்படி பண்ணுவேன், இல்லை நான் இதெல்லாம் பண்ணியே தீரும்னா
அது ஜெலன்ஸ்கியோட அரசுக்கு மட்டும் இல்லை உக்ரைனுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக ஏற்படும். இவங்க இந்த மாதிரி டெக் இன்னோவேஷன்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணாங்கனாலே அடுத்து ரஷ்யா அவங்க மேலே கை வைக்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஆனால் இந்த மாதிரி சம்பவங்களை பண்ணுறதை விட்டுட்டு நேரடியாக இந்த ஈகோயிஸ்டிக் கிளாஷ் பண்ணுறதுனால அவங்களோட ஈகோவை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த இடத்துல நிறைய பேட்டில் நடக்கிறதுனால உக்ரைனுக்கு லாசஸ் அதிகமாக ஏற்பட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ பற்றி நம்மளோட கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்கள் உங்கள் எல்லாருக்கே